டிபி ஃபேக்கெட்டில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கடந்த 4 வீடியோஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கும், செலக்ட் பண்ணுறதுக்கும், அப்டேட் பண்ணுறதுக்கும், டெலீட் பண்ணுறதுக்கும் டிபி ஃபேக்கெட்டில் மெத்தட் இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு இன்சர்ட், அப்டேட், டெலீட் ஆப்ரேஷனை பண்ணிடுவீங்க. ஆனால் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட எஸ்கியூஎல் கொரியை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் இந்த டிபி ஃபேக்கெட்டில்? அதுக்கு தான் இந்த வீடியோ. எப்பவும் போல் நம்ம அதே கண்ட்ரோலரை பயன்படுத்திக்கிறோம், ஸ்டூடெண்ட் இன்சர்ட் கண்ட்ரோலரில். இப்போ இதில் புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து delete_all. ஏன்னா நம்ம டெலீட் பண்ண போகிறது எல்லா டேட்டாவுன்றதால இந்த ஃபங்க்ஷன் நம்ம வச்சுக்கிறேன். டிபி ஃபேக்கெட்டை பயன்படுத்த போகிறோம். இந்த டிபி ஃபேக்கெட்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டில் அது தெரியல, இருந்தாலும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்ற அந்த ஃபங்க்ஷன் நேமை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன விதமான எஸ்கியூஎல் கொரி போட்டாலும் அது ரன் ஆகும். டேபிள்லேருந்து எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணக்கூடிய delete from student அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டேபிள்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணக்கூடிய கொரியை கொடுக்கலாம். இப்படி தான் டேட்டாவை டெலீட் பண்ணலாம் டேபிள்லேருந்து அப்படின்னு கூட கிடையாது. நீங்கள் இன்னொரு விதமாகவும் டெலீட் பண்ணலாம். அதுக்கு ட்ரங்கேட்டுன்னு சொல்லுவாங்க. MySQL நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ட்ரங்கேட் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த 2 கொரிக்கும் என்ன வித்தியாசன்றது இந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த டேபிளுக்குள்ளே இருக்க டேட்டாவை டெலீட் பண்ண ஒரு கொரி கொடுத்துட்டோம். இது முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் ஆல் ரெக்கார்ட்ஸ் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான லிஸ்ட்டு லிங்க்கையும் நம்ம இதே ஸ்ட்ரிங்கில் கொடுத்துடலாம். இப்போ இந்த delete all ஃபங்க்ஷனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்மளுடைய வியூவில் கொண்டு வந்து லிங்காக கொடுக்கணும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம போய் ரிசோர்ஸஸில், வியூஸில் student_list வியூவை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த வியூவில் நம்ம டேபிளுக்கு கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கலாம். அந்த லிங்க்குக்கு URI வந்து delete_all நான் கொடுத்துக்கிறேன். லிங்கோட நேம் delete all. இந்த லிங்க் அந்த கண்ட்ரோலருக்கு போய் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தடை நம்ம ரவுட்ஸில் அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அதனால் ரவுட்ஸ் ஃபோல்டரில் web.php ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே புதுசாக ஒரு ரவுட்டை ஆட் பண்ண போகிறோம். அந்த ரவுட் வந்து ஒரு கெட் ரவுட். இந்த கெட் ரவுட்டுக்கு URI நம்மளுக்கு தெரியும், delete_all தான் அந்த URI. delete_allன்னு இங்கே வச்சுக்கிறேன். கண்ட்ரோலர் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்சர்ட் கண்ட்ரோலர் தான். அதுக்குள்ளே delete_allன்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம்ல, அந்த மெத்தடை நம்ம ரெண்டாவது வேல்யூவாக கொடுக்குறோம் இந்த அரேக்குள்ளே. இப்போது இந்த ரவுட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனை ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு இன்சர்ட் ஃபார்ம் வரும். நம்ம மேலே URLல view -records ஆக்சஸ் பண்ண நம்மளுக்கு இந்த லிஸ்ட் பேஜ் வரும். இதில் கவனிச்சிங்கன்னா இந்த 3 ரெக்கார்ட்ஸுக்கு 3, 4, 5ன்றது ஐடியா வந்திருக்கு. இப்போ நான் delete allன்னு கொடுக்க போகிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா ரெக்கார்டும் delete ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு மெசேஜ் வந்துருச்சு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம டேட்டா பேஸில் போய் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேபிளையும் போய் பார்க்குறோம். எல்லா டேட்டாவும் delete ஆகிடுச்சு. திரும்ப ப்ரௌசருக்கு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் எந்த லிஸ்ட்டும் தெரியாது, ஏன்னா எல்லா டேட்டாவும் delete ஆகிடுச்சு. இப்போது புதுசாக நம்ம ஒரு சில டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்சர்ட் ஃபார்மில் போய் 3 விதமான டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கான ஐடியா பார்த்தீங்களா, 1, 2, 3ன்னு. டேபிள்லேயும் அதே தான் இருக்கும். இது நம்மளுடைய இந்த ட்ரங்கேட்டுன்ற இந்த எஸ்கியூஎல் கொரியை வச்சு டேட்டாவை எடிட் பண்ணும்போது ஒருவேளை delete from studentன்னு முதல்ல போட்டோம் பார்த்தீங்களா ஒரு query, அதை ஒரு வேளை பயன்படுத்தினா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். delete from student, இதுவும் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற டேட்டாவை delete பண்ணக்கூடிய query தான்.
இப்போ போயிட்டு நம்ம delete ஆல கொடுக்குறோம். delete ஆயிடுச்சு. டேபிள்லேயும் அது இல்லை. இன்சர்ட் ஃபார்முக்கு வந்து அதே மாதிரி 3 தடவை டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போய் நம்ம லிஸ்ட்டை போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த வாட்டி ஐடி என்ன வந்திருக்குன்னு கவனிங்க. 456. இந்த delete from ஸ்டூடெண்ட்டுன்றது உங்களுடைய டேட்டா மட்டும் தான் delete பண்ணும். ஆனால் உங்களுடைய ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை அப்படியே தான் வச்சுருக்கோம். ட்ரங்கேட்டுன்றது உங்களுடைய ப்ரைமரி கீயோட ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை 0ல் செட் பண்ணிடும். அதுக்கடுத்து இன்சர்ட் பண்ணுற டேட்டாவுக்கு 1லேருந்து தான் ஐடி வரும். இது மட்டும் தான் வித்தியாசம் இல்லை. இதுக்கடுத்து நிறைய வித்தியாசம் இந்த டெலீட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் இருக்குது. இந்த டெலீட்டை விட இந்த ட்ரங்கேட் டெலீட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். அதனால தான் இந்த ட்ரங்கேட் குவரியை பயன்படுத்தி டெலீட் ஆல் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பல அட்வான்டேஜஸ் இந்த 2 குவரிக்கும் இருக்குது. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிபி ஃபேக்கெட்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்ற இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த SQL குவரியை கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இன்சர்ட், அப்டேட், டெலீட் இந்த மாதிரி எந்த குவரியை கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் எந்த ஒரு வேல்யூஸையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் செலக்ட் குவரியை பயன்படுத்தி வேல்யூஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பயன்படாது. நீங்கள் அதுக்கு டிபி ஃபேக்கெட்டில் இருக்கிற செலக்ட் மெத்தடை தான் பயன்படுத்தணும். அடுத்த வீடியோவில் இந்த லாராவெல்ல நீங்கள் அதிகம் பயன்படுத்த போகிற எலக்வென்ட் மாடலை தெரிஞ்சுக்க போகிறீங்க.